வாழ்க நலத்துடன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் இருக்குது பார்த்திங்களா, பீட்ரூட்டை வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து இந்த கொடைக்கானல் ஊட்டி பக்கம்லாம் போய் வாங்கினோம் அப்படின்னா வந்து ஃப்ரெஷ்ஷாக அந்த கீரையோடு அப்படியே சேர்த்து கொடுப்பாங்கங்க. அந்த பீட்ரூட்டில் வந்து பொரியல் பண்ணால் நல்லாயிருக்கும், அந்த பீட்ரூட் கீரையில் வந்து பொரியல் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. நான் ஃபஸ்ட்டு டைம் தாங்க ட்ரை பண்ணி பார்த்தேன். அவ்வளோ அட்டகாசமாக இருந்துச்சு, அப்படியே ரத்த பொரியல் சாப்பிட்ற மாதிரி அந்த ஒரு டேஸ்ட் இருந்துச்சுங்க. வாங்க அது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இது பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. கொஞ்சோண்டு சட்டி காஞ்சோடனே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுங்க, ரொம்ப எண்ணெய் ஊற்றணும் தேவையில்லை. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு வந்து நல்லா வந்து வெடிக்க விடுங்க. நம்மளுக்கு வந்து பொறுமையே இருக்காதுங்க. அந்த கடுகு வெடிக்க முடிக்க எப்படா வெடிக்கும் அப்படின்னு மீடியம் ஃப்ளேமில் வைக்க, ஹை ஃப்ளேமில் வைக்க அப்படின்னு இருப்போம். கடுகு வந்து வெடித்தா தான் அதில் இருக்கிற எண்ணெய் வந்து நம்மளுக்கு வெளியாகுங்க. ஸோ கடுகு வெடித்ததுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து உளுந்து போட்டுக்கோங்க. உளுந்து அதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு பச்சை மிளகாய் வந்து லைட்டாக கீறி விட்டு போட்டிருக்கேங்க. என்கிட்ட வத்தல் இல்லை. எப்பவுமே கீரை பொரியல் பண்ணுறதுக்கு நீங்கள் பச்சை மிளகாய் கூட வத்தல் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வத்தல் இல்லாதனால நான் பச்சை மிளகாய் போட்டிருக்கேங்க. அப்புறம் கொஞ்சோண்டு வெள்ளை போட்டிருக்கு பார்த்திங்களா, அதையும் பொடியை நறுக்கி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து உங்கள்கிட்ட வந்து சப்போஸ் உங்களுக்கு கீரை பொரியல் பண்ண வந்து உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் சின்ன வெங்காயம் போடுங்க. சப்போஸ் டைம் இல்லை, வேக வேகமாக பண்ணணும் அப்படின்னா ஆப்ஷனுக்கு வேறு வழி இல்லாமல் வந்து கொஞ்சமாக வந்து பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. பட் சின்ன வெங்காயம் போட்டு நீங்கள் கீரை பொரியல் பண்ணிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட் ஆகுங்க பெரிய வெங்காயம் போடுறதோட. எத்தனை பேர் வந்து இதை வந்து ஃபீல் பண்ணிக்கிங்க கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எப்பயுமே வந்து எந்த கீரை பொரியல் பண்ணாலுமே வந்து உப்பு வந்து எப்பவுமே வந்து நம்ம எப்பயுமே போகிறதோட கொஞ்சம் கம்மியாக தாங்க போடணும். ஏன்னா கீரை ஆல்ரெடி வந்து அந்த உப்புத்தன்மை இருக்கிறனால வந்து நம்ம எப்பயும் போல மாதிரி மற்ற பொரியல் பொருள் மாதிரி நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா வந்து உப்பு கக்க ஆரம்பிச்சிடும். ஸோ கீரை பொரியல் பண்ணுறப்ப எப்பவுமே வந்து உப்பு கொஞ்சம் கம்மியாக போடுங்க. உப்பு போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு நல்லா பிரட்டி விட்டுட்டு நம்ம நறுக்கி வச்சிருக்க கீரைக்கு பார்த்திங்கன்னா அதையும் நல்லா வந்து பிரட்டி விட்டுக்கோங்க. எப்பவுமே கீரை சமைக்கிறப்ப வந்து மூடி போட்டு சமைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் எதுக்குன்னு காரணம் தெரியலங்க. பட் மூடி போடாமல் சமைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அந்த காரணம் தெரிஞ்சு கண்டிப்பாக சொல்லுங்கள். இதுக்கு அது வேகிற நேரத்தில் வந்து நம்ம கொஞ்சோண்டு தேங்காய் சில்லியும் அடித்து வச்சுக்கோங்க. அடிச்சுட்டு சப்போஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா வந்து என்ன நம்ம எண்ணெய் கம்மியாக தானே ஊற்றிருக்கோம். தேவைன்னா வந்து கொஞ்சமாக இந்த கையில் இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்படியே லைட்டாக மட்டும் தெளிச்சு விடுங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. தெளிச்சுட்டு அப்படியே பிரட்டி விட்டிங்கன்னா ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷத்துலேயே வந்து கீரை பொரியல் வந்து ரெடி ஆயிருங்க. கீரை பொரியல் ரெடி ஆனதுக்கப்புறம் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் இருக்குது பார்த்திங்கன்னா, அதை போட்டு பிரட்டி எடுத்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டான பீட்ரூட் கீரை பொரியல் வந்து ரெடி ஆகிருக்குங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நான் பழைய சோறுக்கு தாங்க வச்சு சாப்பிட்டேன். அப்படி தேவ அமிர்தமாக இருந்துச்சுங்க. நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா சின்ன லைக்கும் ஷேரும் சப்ஸ்கிரைபும் மறக்காமல் பண்ணிடுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சின்ன லைக்கும் ஷேரும் சப்ஸ்கிரைபும் அவ்வளோ சந்தோஷத்தையும் மோட்டிவேஷன் கொடுக்குங்க. ஸோ முடிஞ்சால் மறக்காமல் பண்ணிடுங்க. வாழ்க வளத்துடன்.